வணக்கம் விவஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல மிகவும் தொன்மை வாய்ந்த ஒரு முருகன் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். திட்டக்குடியில் அருள்மிகு பெருமலை முத்தையா சுவாமி திருக்கோயில் உள்ளது. இந்த கோயிலானது கடலூர் மாவட்டம் திட்டக்குடியிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெருமலை கிராமத்தில் அருள்மிகு முத்தையா சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. கோயிலோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது இந்த கோயிலை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கோட ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். மலைகள் குன்றுகள் எல்லாம் சிவகுமாரன் விளங்கும் உறைவிடம் என்று கூறுவார்கள். அதற்கு ஏத்தாற்போல் இவ்வாலயம் அமைந்துள்ளது. பல காலங்களுக்கு முன்பே விருத்தகிரி என்றும் பழமலை என்றும் இத்தலம் அழைக்கப்படுகிறது. இத்தலம் பெருமலை, சிறுமூலை, பூமாலை, செம்மலை எனும் மலைகளாக இருந்து தொன்மை வாய்ந்தது. இவ்வாலயத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வ சமேத முத்தையா சுவாமி என்ற திருநாமத்துடன் முருகப்பெருமான் பக்த கோடிகளுக்கு அருள் புரிகிறார். இவ்வாலயத்தில் பச்சையம்மன் சன்னதி உள்ளது. பச்சையம்மன் இடது கையில் குங்குமம் ஏந்தியும் வலது கையில் தாமரை பூ கொண்டும் அருள் பாலித்து அமர்ந்த நிலையில் காணப்படுகிறார். இங்குள்ள முருகப்பெருமான் மயில் வாகனம் கொண்டு காட்சி தருகிறார். இதே கோயிலில் வெள்ளை யானை ஐராவதம் வாகனமாக அமைந்துள்ளது. திரு உச்சிரவம் எனும் வெள்ளை குதிரையையும் இந்த ஆலயத்தில் நம்ம காண முடியும். முத்தையா சுவாமி சன்னதி அருகே செம்மலையப்பா, முத்தையா, ராயப்பா, அறுவசம்பா முனை கொண்ட காட்சி. பச்சையம்மன் சன்னதி அதே வளாகத்தில் பேச்சியம்மன், பூங்காலம்மன், காத்தாலம்மன், மருளாலம்மன், சகோதர வீரபத்திர சுவாமி ஆகியோரின் சன்னதிகள் அமைந்துள்ளது. இக்கோயில் நுழைவாயிலில் நந்திகேஸ்வரும் பலிபீடமும் அமைந்துள்ளன. முத்தையா சுவாமி வலதுபுறம் முனீஸ்வர சுவாமிகள் அமைய பெற்றுள்ளனர். அமிர்த குன்று என்று அழைக்கப்படும் ஆழ்கிணறு, ராயப்பா சன்னதி, தொட்டியத்தான் சுவாமி சன்னதிகளும் இங்கு அமைந்துள்ளன. இவ்வாலயத்தில் பங்குனி உத்திரம் நாளன்று பரிவட்டை திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறும். முருகரின் அவதாரமான முத்தையா சுவாமிக்கு பங்குனி உத்திரத்தன்று கொடியேற்றத்துடன் விழா துவங்கப்பட்டு தினசரி சுவாமிக்கு திருவீதி உலாவும் சிறப்பு பூஜைகளும் நடைபெறும். பரிவட்டை திருவிழாவை ஒட்டி முத்தையா, ராயப்பா, பச்சையம்மன், பூமாலையப்பர் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், பூஜைகள் செய்யப்படுகின்றன. முத்தையா சுவாமிக்கு சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். தொடர்ந்து பரிவேட்டைக்காக வயல் பகுதிக்கு பல்லாக்கில் முத்தையா சுவாமி ஊர்வலமாக கொண்டு செல்லப்படுகிறார். அங்கு பக்தர்கள் கிடா வெட்டி நேர்த்தி கடன் செலுத்துகின்றனர். பின்பு சுவாமி கோயிலுக்கு திரும்பும் வழியில் பக்தர்கள் நாடு நலம் பெற வேண்டியும், மகப்பெற வேண்டியும், மாங்கல்ய பாக்கியம் வேண்டியும், பில்லி சூனியம் அகல வேண்டியும் வழிநெடுகிலும் பக்தர்கள் வேண்டிக் கொள்கின்றனர். கோயில் வளாகத்தில் பக்தர்கள் பொங்கலிட்டு வழிபாடும் செய்கின்றனர். மிகவும் சிறப்பு வாய்ந்த முத்தையா சுவாமி திருக்கோயிலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது மிஸ் பண்ணாம பாருங்க. மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கோட ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஓம் முருகா போற்றி. நன்றி, வணக்கம்.